எனக்கு 20 வயதாக இருந்தபோது டெலாவேர் வில்மிங்டனில் உள்ள ஜெனரல் மோட்டார்ஸில் பணிபுரிந்தேன். எனக்கு எதிரே பணிபுரியும் ஒரு இளம் லைன்மேன் டாம், இன்று வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு கார் விபத்தில் நீங்கள் கொல்லப்பட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்களா என்று கூறினார். நான் சொன்னேன், நான் விரும்புகிறேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் கூறினார், நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று பைபிள் கற்பிக்கிறது தெரியுமா? அவர் சொன்னார், நீங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நான் சொன்னேன், சரி பையன், உங்களுக்கு தெரிந்தால் நான் உண்மையில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் அவர் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை கொடுத்தார். நீங்கள் பைபிளை நம்புகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அதை நம்பினால் அது முதல் யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் வசனத்திலும் கூறுகிறது. இந்த விஷயங்கள் கடவுளுடைய குமாரனின் நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு எழுதப்பட்டுள்ளன. கடவுளே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இருக்காது, ஆனால் இப்போது இருக்க முடியும். அது என்னவென்று அவர் எனக்கு விளக்க ஆரம்பித்தார். கடவுளின் சட்டம் மீறப்படுவதையும் ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்ததையும் இன்று உலகில் என்ன தவறு இருக்கிறது என்பதற்கான அனைத்து பின்னணியையும் அவர் என்னிடம் கூறினார். மற்றும் நான் வீட்டிற்கு சென்றேன். நான் 3 சகோதரர்களுடன் ஒரு அறையில் தூங்கினேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை என்பதால் படுக்கையில் வந்து என் தலையை மூடிக்கொண்டேன். அவர்கள் சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசுவை என் இருதயத்தில் வந்து என் ஆத்துமாவை இரட்சித்து கல்வாரி சிலுவையில் அவர் எனக்காக செய்த பலனை எனக்கு தரும்படி கேட்டுக்கொண்டேன். பிறகு திரும்பி தூங்கச் சென்றேன். மறுநாள் என்னுடன் பேசிக் கொண்டிருந்த எர்னிஹே பேக்கர் என்ற இளைஞனிடம் அவர் விரும்பியதை நான் செய்தேன் என்று கூறினேன். அவர், நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் சொன்னேன், நான் இயேசுவை என் இதயத்தில் வந்து என்னை காப்பாற்றும்படி கேட்டேன். அவர் சொன்னார், அவர் செய்தாரா? நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீர்கள். ஓ இல்லை, அவர் சொன்னார், அவர் செய்வேன் என்று நான் சொல்லவில்லை. அவர் செய்வார் என்று பைபிள் சொல்கிறது. மேலும் அந்த வசனத்தை மீண்டும் என்னிடம் காட்டினார். என்னிடம் சொன்னால் நான் கடவுளை நம்பப் போகிறேன் என்று நான் முடிவு செய்தேன். பின்னர் நான் நம்புவதும் செய்யாததும் ஒரு விஷயம் என்று கண்டுபிடித்தேன். அவர் சட்டத்தை பற்றி எனக்கு விளக்கினார். சீனாய் மலையில் மோசேக்கு கடவுள் சட்டத்தை கொடுத்தார். மேலும் யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் உள்ள 10 கட்டளைகளை அவருக்கு கொடுத்தார். நீ கொல்லாதே என்றான். புதிய ஏற்பாட்டு புத்தகமான மத்தேயு அதிகாரம் 5 அதன் அர்த்தம் என்ன என்பதை இயேசு சீடர்களுக்கு விளக்கிய போது, இப்போது மோசே கொலை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் மனதில் ஏதேனும் கோபம் இருந்தாலோ அல்லது யாரிடமாவது உங்களுக்கு ஏதேனும் வெறுப்பு அல்லது எந்த விதமான பகைமையும் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே கொலை குற்றவாளியாகிவிட்டீர்கள். உண்மையில் அதற்கு அவன், இப்போது மோசே சொன்னான், விபச்சாரம் செய்யாதே. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வெறும் காமமாக இருந்தாலும் அல்லது காம உணர்வு இருந்தாலும் நீங்கள் விபச்சாரத்தின் குற்றவாளி. மேலும் கடவுளின் சட்டத்தை வெளிப்புறமாக மீறுவது கொலை அல்லது விபச்சாரம் அல்லது பொய் அல்லது திருடுதல் அல்லது சட்டத்தில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களிலும் சிந்தனை கூட மோசமானது என்று விளக்கினார். பின்னர் கர்த்தராகிய இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரராக இருந்த ஜேம்ஸ் டூடேன், மரியா மற்றும் ஜோசப்பை பொறுத்தவரை ஜேம்ஸ் 2:10 எழுதினார் என்று பைபிள் கூறுகிறது. யார் சட்டத்தின் 10 அம்சங்களை வெளிப்புறமாகவும் உள்ளாகவும் வைத்திருந்தாலும் மீறுகிறார் ஒரு புள்ளி, அவர் முழு சட்டத்தின் குற்றவாளி. எனவே அவரை பொறுத்தவரை நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு கெட்ட எண்ணம் மற்றும் நான் சொர்க்கத்திலிருந்து தகுதியற்றவன். உண்மையில் ஒரு நபர் பரிபூரணமாக இருக்க வேண்டும், எப்போதும் பாவம் செய்யக்கூடாது என்று அர்த்தம். இப்போது கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது அவர்கள் கடவுளைப் போலவே இயேசுவைப் போலவே நிரந்தரமான பரிபூரண நிலையில் இருந்தனர். அவர்களுக்கு எல்லாம் தெரியும். கடவுளிடம் உள்ள அனைத்தும் அவர்களிடம் இருந்தன. பின்னர் அவர்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து அதன் ஒவ்வொரு பகுதியையும் இழந்தனர். ஒரு மனிதனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று பைபிள் சொல்கிறது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்ததற்காக மரணம் எல்லா மனிதர்களையும் கடந்து சென்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் 39 விளக்குகிறார். சட்டம் என்ன சொன்னாலும் அது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருப்பவர்களிடம் நம் வாயை அடைத்து முழு உலகமும் கடவுளுக்கு முன்பாக தங்கள் குற்றத்தை அங்கீகரிக்கும் என்று நமக்கு தெரியும். பைபிள் 10 கட்டளைகளை ஒரு ஏணியாக கொடுக்கவில்லை, நாம் யார் என்பதை காட்டும் கண்ணாடியாக அதை கொடுத்தார். பவுல் அதை விளக்கிய போது அவர்கள் குற்றவாளிகள் என்பதை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறினார். இப்போது ரோமர்கள் 3:23 கீழே இறக்கி அது அனைத்து பாவம் மற்றும் கடவுளின் மகிமை குறைவாக வந்துவிட்டன. ஏனெனில், இப்போது நண்பரே, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அது என்னையும் உள்ளடக்கியது என்று எனக்கு தெரியும். நான் பாவம் செய்தேன். எனக்கு நிறைய கெட்ட எண்ணங்கள் இருந்தன. நான் நிறைய கெட்ட செயல்களை செய்தேன். நான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டேன் சொர்க்கம் செல்வதிலிருந்து. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதன் மூலம் கடவுள் நம் மீது வைத்திருக்கும் அன்பை போற்றுகிறார் என்று பைபிள் கூறுகிறது. கிறிஸ்து ஒரு கன்னிப் பெண்ணிடம் பிறப்பதற்காக உலகிற்கு வந்த கதையை அங்கே காணலாம்.
இப்போது அதில் முக்கியமான விஷயம் என்னவெனில், எனக்கு இருக்கும் அந்த பாவ குணமும் உங்களுக்கு இருக்கும் அந்த பாவ குணமும் அவருக்கு கிடைக்கவில்லை. தாவீது தான் அக்கிரமத்தில் பிறந்து உருவானவன் என்றும் பாவத்தில் என் அம்மா என்னை கருவுற்றாள் என்றும் விளக்கினார். அதனால் சிறு குழந்தை டேவிட் பிறக்கும்போது பாவம் செய்தான். நான் அப்படித்தான் என்று எனக்கு புரிய வைக்க பைபிளில் அது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த மக்களுக்கு நடந்த அனைத்தும் நம் உதாரணங்களுக்காக அல்லது நம் புரிதலுக்காக அவர்களுக்கு நடந்ததாக வேதம் கூறுகிறது. நான் ஒரு பாவி என்ற செய்தியை முழு பைபிளிலும் இறைவன் பெற முயற்சிக்கிறார். அதன் காரணமாக என் பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம் என்று பைபிள் சொல்கிறது. அதற்கு நெருப்பு ஏரி என்று பொருள். அதாவது நான் இறக்கும்போது நரகத்திற்கு செல்வதாக அர்த்தம். ஏனென்றால் சொர்க்கத்திலிருந்து செல்வதற்கான ஒரே இடம் நரகம். இப்போது ஒரு கெட்ட செய்தி வருகிறது. என் பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் பின்னர் நல்ல செய்தி. ஆனால் கடவுளின் பரிசு நித்திய ஜீவன். இப்போது பரிசு என்பது எதையும் செய்யாமல் கிடைக்கும் ஒன்று. மேலும் கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவரை கொடுத்தார். தேவாலயத்தில் சேருபவர் அல்லது ஞான ஸ்நானம் எடுத்தவர் அல்லது கெட்ட காரியங்களை செய்வதை நிறுத்துகிறார் அல்லது நல்ல காரியங்களை செய்யத் தொடங்குகிறார் என்று இப்பொழுது அவர் சொல்லவில்லை. அவரை நம்புபவர்கள் என்று அவர் வெறுமனே கூறினார். மேலும் அவர் ஜான் 3:16 பிறகு செல்கிறார். அந்த புகழ்பெற்ற வசனம், கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார், அவர் தனது ஒரே மகனை நம்புகிறார், அவரை நம்புகிற எவரும் அழிந்து போக மாட்டார், நரகத்திற்கு செல்ல மாட்டார், ஆனால் நித்திய ஜீவனை பெறுவார். ஆனால் அவர் கூறுகிறார், ஆனால் உலகத்தை ஆக்கினை தீர்ப்பதற்காக கடவுள் தம்முடைய மகனை உலகிற்கு அனுப்பவில்லை, ஆனால் அவர் மூலம் உலகம் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று. மேலும் மகன் மீது நம்பிக்கை கொள்பவன் தண்டிக்கப்படாதவன் நரகத்திற்கு செல்ல மாட்டான், ஆனால் நம்பாதவன் ஏற்கனவே கண்டனம் செய்யப்பட்டான். ஆகவே இயேசு இல்லாமல் பரலோகத்திற்கு செல்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லை என்பதை இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு பிரசங்கித்தார். என்னாலே அன்றி ஆணோ பெண்ணோ ஆண் பெண்ணோ தந்தையிடம் வருவதில்லை. எனவே உங்களுக்கு பரலோகம் செல்லும் ஆர்வம் இருந்தால், பைபிளில் கடவுள் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் நம்பினால், நீங்கள் அதை செய்தால், நீங்கள் கடவுளின் குழந்தையாக மாறலாம். ஆட்டுக்குட்டியானவரின் வாழ்க்கை புஸ்தகத்தில் உங்கள் பெயரை போட்டு உங்களை பதிவு செய்து பரலோகத்தில் உங்களுக்காக முன்பதிவு செய்வார். இப்போது ஜீவ புத்தகம் இருக்கிறது என்றும், ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படவில்லையோ அவர் அக்கினி கடலில் தள்ளப்படுவார் என்றும் பைபிள் கூறுகிறது என்பதை நினைவில் வையுங்கள். இப்போது உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் இதயத்தை திறந்து கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட இரட்சகராக பெற்று அனைத்தையும் அவரிடம் திருப்பி அதன் ஒவ்வொரு பகுதியையும் அவர் கவனித்துக் கொள்ளட்டும் என்று நான் நம்புகிறேன். மேலும் அவர் உங்கள் இருதயத்திற்குள் வருவார். அவர் உங்கள் இருதயத்திற்குள் வரும்போது, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி, எல்லாமே ஒழிந்து போகும் என்று பைபிள் கூறுகிறது. இதோ அனைத்தும் புதியதாக மாறும். எனவே நம்புவதன் மூலம் சொர்க்கத்தை பெறுவதும் பின்னர் நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு விஷயமாக கொதிக்கிறது. அந்த இரண்டு விஷயங்களையும் பிரிக்க வேண்டும். முதலில் இயேசுவை படம் பிடித்து அவரை உங்கள் இதயத்தில் பதித்து உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து உங்கள் ஆன்மாவை அவர் காப்பாற்றட்டும். நாம் செய்யும் சில காரியங்களிலிருந்து விடுபட்டு நாம் செய்யாத சில காரியங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவராக வளரவும் அவர் உங்களுக்கு உதவுவார். மேலும் இது கடவுள் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான அருள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் சகோதரர் மைக் எங்களிடம் அறிமுகப்படுத்தியதால் அவர் உங்களை நேசிக்கிறார். மேலும் அவர் உங்களை அங்கே விரும்புகிறார். நீங்கள் அதை உறுதி செய்ய அவர் இதையெல்லாம் செய்துள்ளார். எனவே நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை பதிவு செய்வார். அவர் உங்கள் பெயரை புத்தகத்தில் வைப்பார். அவர் உங்களை உண்டாக்கிய நித்திய ஜீவியத்திற்குள் நீங்கள் கடக்க வரும்போது நீங்கள் அங்கே இருப்பீர்கள். மேலும் கடவுள் அதை உங்களுக்காக கவனித்துக் கொள்வார். எனவே அதை தீர்த்து வைப்போம். நீங்கள் என்ன சொல்றீங்கள்?